अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஆனாத செல்வத்தரம்பயர்கள் தற்சூழவானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார்பூம் சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. இந்த பாசுரத்தில் இந்த பாசுர அர்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னே அந்த ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான காரணங்களான ஆறை நன்னா தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கலாம், அப்போ தான் இதனுடைய ரசகனம் தெரியும் அப்படின்னு சொன்னபடிக்கு ஆச்சாரிய பிராப்தியில் ஈஸ்வர சௌஹார்தம்னு முதல் காரணம் அதை சொன்னோம். அதுக்கப்புறம் எதிர்ச்சா சுகிருதம் அதை ஓரளவுக்கு விவரிச்சிட்டோம். விஷ்ணு கட்டாட்சம்ன்றது ஏற்கனவே ஜாயமானம் ஹி புருஷம் எம்பச்சேன் மதுசூதனா சாத்விகா சத்விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு சொன்னதுனால அதுவும் விவரிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த ஈஸ்வர சௌஹார்தம்னு எத்தனையோ பிறவி, கோடானு கோடி பிறவி எடுத்தா விட்டு ஏதோ ஒரு பிறவியில் ஈஸ்வர சௌஹார்தம் வருது அப்படின்னு சொல்கிறோமே, அந்த கோடானு கோடி பிறவியில் எத்தனையோ பிரளயம் கூட வந்துடும். பிரளயம் அப்புறம் பிரளயத்தை பிரகிருதியோடு ஒட்டின்னு மறுபடியும் சிருஷ்டி கூட ஆயிருக்கும். எத்தனையோ சிருஷ்டி காலத்தில் ஒன்றும் இல்லாத அப்புறம் எப்போவோ ஈஸ்வர சௌஹார்தம் வருது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா அதாவது எம்பெருமான் பிரளய காலம் முடிஞ்ச உடனே நம்ம சிருஷ்டிக்கிறான், நன்னா தான் அதை விவரிச்சிட்டோம். ஆனால் நாம் அப்படியே என்ன சிருஷ்டிச்சானோ நம்ம கர்மானுகுணமோ அதுலேயே நாம் அதுவே போக்கியமாக இருக்குதுன்னு பண்ணி அதுக்கு உண்டான கர்மாவை பண்ணி அடுத்த பிறவின்னு மாறி மாறி வருது. ஒவ்வொரு பிறவிலையும் அதையே போக்கியமாக நினச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த ஈஸ்வர சௌஹார்தம் எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் மாத்திரம் இப்போ சொல்லுவோம். அது நம்ம மனசில் எப்போ நிற்கிறது. அதாவது வெள்ளம் வருது, ஆறில் வெள்ளம் வருது. அதை போல் எம்பெருமான் நம்மலாம் சிருஷ்டி பண்ணுறோம். ஆறில் வெள்ளம் வரச்சே பிரவாகமாக வருது. அது சிருஷ்டியும் அதான் பிரவாகமாக வந்துட்டே இருக்குது. மேலே மேலே நமக்கு பல பிறவி வந்துட்டே இருக்குது. சரி, இந்த வெள்ளம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு இடத்துல கரையில் ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு மரத்தை பேத்து வெள்ளம் வருதுன்னு பெருமாள் சிருஷ்டி. அதில் அந்த சிருஷ்டியில் சம்சாரத்தை ஓட்டத்தில் சம்சார வெள்ளத்தில் நம்மலாம் என்ன பண்ணுறான், தள்ளி விடுறான். அது போல் எப்படி அது அப்படின்னு சொன்னால், எத்தனையோ மரங்கள் ஆத்தங்கரையில் இருக்குது. ஆனால் சில மரங்கள்லாம் அடிச்சுன்னு வருது அந்த வெள்ளத்தில் தாங்காமல். வெள்ளத்தினுடைய இது வேகம் இருக்கு, அதை தாங்காமல் சில மரமெல்லாம் ஆற்றுல அடிச்சுன்னு போகிறது. சில மரமெல்லாம் அப்படியே நிற்கிறது. சில மரம் அடுத்த வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறது. சொல்கிறேன், ஏதோ போட்டோம். ஆனால் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பெருமாள் இந்த சம்சார பிரவாகத்தில் தள்ளி விட்டுடுறான். இந்த ஆறு வெள்ளம் அந்த வெள்ளத்தில் அடித்த மரம் இருக்குது. அதை போல் நாமும் அது என்ன ஆகுது, அந்த வெள்ளத்தில் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் அது பாட்டுக்கு பல மைல் தூரம் அப்படியே அந்த ஆறில் அந்த மரம் போயிட்டே இருக்குது. அதை போல் நமக்கு பல பிறவி போயிட்டே இருக்குது. பல நாள் அது போயிட்டே இருக்குதோ இல்லை ஆறில், அது போல் போயிட்டே இருக்குது. அது மாதிரி நமக்கு பல பிறவி எடுத்துகிட்டே இருக்கும். திடீர்னு அது அந்த ஆற்று போக்குலேயே போயிருந்தா கூட வெள்ளப்போக்குலேயே அது எங்கேயோ ஒரு இடத்துல கரை ஒதுங்கிறது. அதை யாரும் இழுத்து போடலை, இல்லை, எங்கேயோ அதனுடைய அந்த ஆறுனுடைய வேகத்தில் இது அப்படியே
உருட்டின்ட்டு போயின்னு இருக்கு, அடிச்சுட்டு போகிறது. அது எப்படி திடீர்னு இது ஆத்தங்கரையில் இருந்த மரம் எப்படி அடி வெள்ளத்தினால் அரிக்கப்பட்டு அந்த வெள்ளத்தில் போயின்னு இருக்குதோ, அதை போல் அந்த வெள்ளத்தினால திடீர்னு ஒரு கரை ஒதுங்கிறது. அதுபோல தான் அந்த ஈஸ்வர சௌஹார்தம். அந்த வெள்ளம் தானே அதை அடிச்சுன்னு போகிறது, அந்த வெள்ளமே கரையை ஒதுக்குறது. அந்த வெள்ளம் தான் முதல்ல அது மரத்தை பேத்து ஆறில் அடிச்சுன்னு போகிற மாதிரி அந்த வெள்ளம் தான் பண்ணிது. அதை யாரும் வெட்டி ஆறில் போடலை. அது மாதிரி ஈஸ்வரன் பண்ணால் அது அப்படியே பல நாள் அது ஆறுலேயே மிதந்துன்னு போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி பல பிறவி நாம் போயிட்டே இருக்கோம். திடீர்னு இது கரை ஒதுங்குற மாதிரி அப்போ யாருடைய முயற்சியும் இல்லை, அந்த வெள்ளத்தில் அடிச்சும் போகிறது அது தானாக கரை ஒதுங்கிறது. அதை போல் எம்பெருமான் அன்றைக்கி நம்ம சிருஷ்டி பண்ணால் இத்தனை பிறவியும் மாறி மாறி அந்த வெள்ளம் எப்படி அந்த மரத்தை அடிச்சுன்னு போகிறது அதே மாதிரி மாறி மாறி பல பிறவிகளை பெருமாள் கொடுத்தான். ஆனால் ஒரு பிறவியில் திடீர்னு எம்பெருமான் ஈஸ்வர சௌஹார்தம்னு அந்த தன்னுடைய சௌஹார்தமான எண்ணத்தை நம்ம மேலே வைக்கிறான். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கத்துக்கு அன்னியிலேருந்து புத்தி வருது, மோட்ச மார்க்கத்துக்கு. அப்போ கூட பூர்ணமாக இல்லை, அது ஜாயமான கட்டாட்சம் வந்தாவிட்டு தான் இந்த புத்தியானது ஸ்திரமாக வருது. இது ஏதோ வந்து போகிறதுன்னு வச்சுக்கோமே லேசா, அப்போ தான் கரை ஒதுங்கிறது. கரை ஒதுங்குறா போல் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் நம்ம இடத்துல படுறது. அதுக்கப்புறம்தான் நாம் எதிர்ச்சா சுகிருதமெல்லாம் பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறான், இந்த கரை ஒதுங்கின்னு யாரோ வெட்டின்னு போகிறான் வியாபாரி. அதை வியாபாரி வெட்டின்னு போனான்னா அது நன்னா இருக்கும். அதாவது அந்த மரம் தேக்கு மரம், நூக்க மரம் அப்படின்னு இருந்ததுன்னா, சந்தன மரம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உபயோகப்படுத்துவான். வெறுமை இருக்கும் வெட்டின்னு போனான்னா விறகு வைப்பான், அதனுடைய ஒசத்து தன்மை தெரியாமல். சரி இருக்கட்டும். ஆன மாதிரி இந்த இடத்துல அப்படியே படிப்படியாக இது என்ன ஆகுது, மேல் கொண்டு காரணங்கள்லாம் இது பண்ணி ஆச்சாரியன்கிட்ட போய் சேர்றது அப்படின்னு இது சொல்கிறது. அது எப்படி எதிர்ச்சா சுகிருத்தம், அதான் எதிர்ச்சா சுகிருத்தம் இல்லை, ஈஸ்வர சௌஹார்தம் எப்படி வருதுன்னா, ஈஸ்வரன் தான் முதல்ல நம்ம சிருஷ்டிக்கிறான். அதே போல் ஆறு வெள்ளம் தான் இந்த மரத்தை ஒரு இடத்துலேருந்து பேர்த்து ஆறில் தள்ளிண்டு இழுத்துன்னு போகிறது. அப்புறம் அந்த போக்குலேயே அது ஒரு தடவை கரை ஒதுங்குறது, பல நாள் கழித்து எந்த பிரயத்தனமும் இல்லாமல் அதனுடைய வேகத்திலேயே கரையையும் ஒதுக்குறது. அதுபோல் எம்பெருமான் ஈஸ்வர சௌஹார்தம். அதுக்கப்புறம் எதிர்ச்சா சுகிருதம் தான் சொல்லிட்டோம். அப்புறம் இந்த எதிர்ச்சா சுகிருதத்துக்கு தான் பெருமாள் நான் பண்ணேன்ற அந்த அகங்காரம் இல்லாத இருக்கிறதுனால அதை ரொம்ப கொண்டாடுறான் பெருமாள். அதை கொண்டாடி என்ன பண்ணுறான், ஒரு பிறவியும் போது இப்படிலாம் இவன் எதிர்ச்சா சுகிருதம் நிறைய பண்ணிருக்கானே அப்படின்னு ஒரு பிறவியில் இவனை கட்டாட்சிக்கிறான் பிறக்கச்சே. அதுதான் விஷ்ணு கட்டாட்சம். அதனால் இதுலேருந்து என்ன தெரியணும்னா, ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான 6 காரணங்களில் முதல் 2 காரணம் இந்த பிறவியில் கிடையாது. நாம் எந்த பிறவியில் சமாஷினா தான் பரநியாசம் பண்ணிக்கிறோமோ அந்த பிறவியில் அது கிடையாது. அதுக்கு முன் பிறவியில் எப்போவோ ஆயிருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது அதான் கரை ஒதுங்கின மரம் உடனே யாரும் வெட்டின்னு போகிறதில்ல, அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெட்டின்னு போகிறான். அதே மாதிரி இந்த எதிர்ச்சா சுகிருத்தமும், அதை வெட்டின்னு போகிறவன் யார், நல்லவன் வெட்டின்னு போகலாம், வியாபாரி வெட்டின்னு போகலாம், இல்லைன்னா அடுப்புக்கு வைக்கிறவன் வெட்டின்னு போகலாம். அந்த மாதிரி இந்த எதிர்ச்சா சுகிருதம் சேர்றது. அதே வியாபாரி வெட்டின்னு போனான்னா நல்ல கட்டில் பீரோ அதெல்லாம் பண்ணி சந்தன மரத்துலேயும் தேக்க மரம் நூக்க மரத்தில் பண்ணி ஷோரூமில் வச்சு அதை இது பண்ணுறான், வாங்கிட்டு போகிறான். அந்த மாதிரி ஆச்சாரிய பிராப்தியெலாம் அப்படி வருது வச்சுப்போம். சரி, எதிர்ச்சா சுகிருதம், விஷ்ணு கட்டாட்சம், இப்போ 3ம் சரியாக போயிடுத்து. இதில் என்னென்னா
எது ஈஸ்வர சௌஹார்தமும் எதிர்ச்சா சுகிருதமும் பூர்வ ஜென்மங்களில் எப்போ நாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏற்படுறது. அதுக்கப்புறம் விஷ்ணு கட்டாட்சம். அத்வேஷம் இப்படி இருக்கவனுக்கு முதல்ல இப்போ எத்தனையோ நாஸ்திகாலெலாம் சரணாகதி பண்ணிக்கிறத பார்க்குறோம். இவனா போய் சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஐயோ இவன் சரணாகதி பண்ணிட்டு மாத்திரம் இல்லை, இப்போ என்னமோ பெரிய பரமைகாந்தி மாதிரி இருக்கானே இவன், வேஷம் பாஷம் எல்லாம் அப்படின்னு கொண்டாடுறோம். அதனால் சொல்கிறேன், அந்த இது மாதிரி பெருமாள் கட்டாட்சிச்ச உடனே முதல்ல நாம் ரொம்ப சாமான்யமாக இருந்தால் கூட அப்புறம் பெருமாள் இடத்துல துவேஷம் இல்லாத தன்மை வருது. துவேஷம் இல்லாத தன்மை, அதுக்கு முன்னெல்லாம் துவேஷமான தன்மை வரும். துவேஷம்னா என்ன, சிசுபாலம் மாதிரி வெய்யணும்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் என்ன சந்தியாவந்தனம், என்ன சாவித்திரி சந்தியாவனம் பண்ணிகிட்டு இருப்பான், இதெல்லாம் என்ன காரியம், இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுறது, என்னமோ சரி பெரியவா சொல்லிருக்கா சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு பண்ணி வைப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் பெருமாள் ஆராதனமாக ஏதோ அப்படி அதெல்லாம் அந்த துவேஷம் இல்லாத தன்மை அந்த மாதிரி வரும், கொஞ்சம் லவலேசம் கூட இல்லாமல். அதுக்கப்புறம் ஆபிமுக்கியம், துவேஷம் இல்லாத தன்மை மாத்திரம் இல்லை, ஈடுபாடும் வரும். அதுக்கப்புறம் அது சுப்பிரதிஷ்டிதமாக நன்னா ஆர்த்துக்காக சரி ஈடுபாடு வந்த உடனே பகவத் கதையெல்லாம் கேட்போம், ஸ்ரீமத் ராமாயணாதி உபன்யாசங்கள்லாம் போய் கேட்போம், காலக்ஷேபாதிகள் நடந்ததுன்னா அங்கே போய் நல்ல வார்த்தையை கேட்டு வருவோம் அப்படின்னு சாத்விக சம்பாஷணம் வரும். இப்படி வந்தாவிட்டு தான் ஒருத்தனுக்கு ஆச்சாரிய பிராப்தி வரும். ஆச்சாரிய பிராப்தி வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உபாய அனுஷ்டானம், ஆச்சாரியனுடைய உந்துதல்னால நமக்கு உபாய அனுஷ்டானத்தை பண்ணி வைப்பார். அந்த உபாய அனுஷ்டானம் நமக்கெல்லாம் நம்முடைய என்ன ஆச்சாரிய கிருத்தியம், அந்த இதுன்னா ஆச்சாரியன் செய்யக்கூடிய காரியம், நாம் ஒன்றும் அதில் செய்யலை. அவர் செய்ய சொன்னால் சரி நான் சொல்கிறத நீ சொல்லுன்னா சொல்கிறோம். அல்ல முக்தி நிஷ்டையில், ஆச்சாரிய நிஷ்டையில் நான் பண்ணிடுறேன் நீ வந்து சேவிச்சுன்றுன்னு சொல்கிறார். அதனால் அது அவர் சொல்கிறத நாம் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர ஒன்றும் இது இல்லை. அதனால் அது ஆச்சாரிய கிருத்தியம், அது முழுக்க முழுக்க. இப்போ ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான 6 காரணங்கள், அந்த ஆச்சாரிய பிராப்தி ஆயிடுத்துன்னா நமக்கு ஆச்சாரிய பிராப்தி ஆச்சுன்னா உடனே இவன் பரநியாசத்தில் இழிய போகிறான். பரநியாசத்தில் இழிஞ்சுட்டான்னா பெருமாளை சேர்ந்தவன் ஆகிடுறான் ஆச்சாரியாளால் சமர்ப்பிச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கடமைகளாக இருக்குது நித்திய நைமித்திக கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் தன்னுடைய கடமைகள் என்னவோ அந்த கடமை மொத்தத்தையும் பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணுவான். பரநியாசத்துக்கு முன்னே கூட பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணுவான், இல்லைன்னு சொல்லலை. பகவத் பிரீத்தியர்த்தமாக கட்டாயம் பரநியாசம் பண்ணிண்டவன் யானும் நீ என் உடமையும் நீயே அப்படின்னு சொல்லிவிட்டதுனால எந்த காரியமும் அவனுடைய பிரீத்திக்காக கட்டாயம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே அந்த பெருமாளை அடையிறதுக்கு உண்டான வழி அதான். இப்படி ஆச்சாரிய பிராப்தி வந்துட்டு பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்னையும் பண்ணலாம், ஆச்சாரிய உபதேசத்தினால அப்புறம் பரநியாசம் அவர் பண்ணி வைக்கலாம், இல்லை பரநியாசம் பண்ணி வச்சா விட்டும் அந்த உபதேசத்தினாலே வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இவன் சத்காரியங்கள்லாம் பண்ணிட்டு வரதுனால பெருமாள் சேவை, கடைசியில் ஏற்ற தேவசானத்தில் மோட்சத்துக்கு போக போகிறான். இந்த விஷயங்கள்லாம் உத்தரோத்தரம் இந்த பாசுரங்களில் சொல்லியிருக்கார். பாகவத கைங்கரியம் என்ன, இப்படி இருக்கவனுக்கு தான் பாகவதாள் யாருடைய கைங்கரியத்தை ஏற்றுப்பா, எல்லாருடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்க மாட்டா. மற்றுமோர் தெய்வம் உளதென்னு இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார் கடிமை அப்படின்னு சொல்லச்சே, நான் எப்படிப்பட்டவன், இன்னொரு தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறவாளோடு நான் சேரவே மாட்டேன். நான் யாருக்கு அடிமை பண்ணுவேன், உன் அடியவருக்கு தான் அடிமை பண்ணுவேன்னு சொல்லச்சே, ஒரு பாகவதனாக இருக்குவேன்
யார் வேணால் உபச்சாரம் பண்ணால் அதை ஏற்றுப்பாள, ஏற்றுக்க மாட்டாள். நல்ல பாகவதனாக இருந்தால் தான், விஷ்ணு பக்தனாக இருந்து நல்ல வியக்தியாக இருந்தால் தான் அவளுடைய கைங்கரியத்தை ஏற்றுப்பாள். அதனால் இந்த கைங்கரியமெல்லாம் யார் பண்ணுவா? பாகவதனாக இருக்கவனுக்கு தான் இந்த கைங்கரியமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? அதனால் எல்லாரும் கைங்கரியம் பண்ணுவா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாரும் உபகாரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுவா, அது பண்ணுவா, அது பண்ணுவா, எல்லாம் சரி, ஹெல்ப் பண்ணுறான்றோம் அதெல்லாம். ஆனால் அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, பாகவதர்கள் நல்ல சத்பாத்திரத்தில் எடுத்துருந்து தான் கைங்கரியத்தை ஸ்வீகரிப்பாளானதுனால இவன் எப்படி இருக்கணும்? ஆச்சாரிய பிராப்தி ஏற்பட்டு அவன் பரநியாசம் பண்ணிண்டவனாக இருந்தால் தான் மகான்கள்லாம் நம்ம நம்முடைய கைங்கரியத்தை ஸ்வீகரிப்பா. அதனால் ஏன் இதை இந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கார், ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொன்னால், இந்த கைங்கரியம்னு யார் வேணாலும் பண்ணால் அந்த கைங்கரியத்தை பரமை காந்திகள் பாகவதால் ஏற்றுக்க மாட்டார். இவனும் அதனால தான் இன்பமிகு பெருங்குழு கண்டு யானும் இசைந்து உடனே அப்படின்னு சொன்னேன். என்னுகளோ இருக்குனாளே அப்படின்னு. அவளோடு இருக்கணும்னா அவளுக்கு தகுந்த மாதிரியான நம்முடைய தன்மை இருக்கணும். அவள் பாகவதாள் பரமை காந்திகளாக இருந்தால் நாம் கடைசி பட்சம் ஏகாந்தியாவது இருக்கணும், பெருமாளை அடைஞ்சவனாவது இருக்கணும். இல்லைன்னா நம்ம கைங்கரியத்தை அவள் ஸ்வீகரிக்க மாட்டான். அதனால் இந்த மாதிரியான தன்மை கொண்டவனாகவும் இருக்கணும். அப்படி அதாவது பாகவதாளுக்கு எப்படிப்பட்டவாளும் கைங்கரியம் பண்ணலான்றதையும் இதில் காண்பிக்கிறார். அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் இப்படிப்பட்ட தன்மையாளனாக இருக்கணுன்றதையும் இதில் காண்பிக்கிறார். அதனால் இந்த ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான 6 காரணங்களை காமிக்கிறார். அதுக்கப்புறம் இவன் ஆச்சாரியனால் சிக்ஷிக்கப்பட்டு இவன் எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தமாக காரியம் பண்ணக்கூடியவனாக இருக்கான்றதை காண்பிக்கிறார், இருக்கணுன்றதை காண்பிக்கிறார். அப்படி இருக்கவன் ஆச்சாரியனால் பரநியாசம் பண்ணப்பட்டு அவன் ஆச்சாரியன் அடையக்கூடிய பெருமாளை இவனும் அடையிறான் அப்படின்றத காண்பிக்கிறார் இதில். அதனால் இந்த பதிகத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான காரணங்களை மறக்காத நாம் இது பண்ணுவோம். இதில் முதல் பாசுரத்தில் பாருங்கள், என்ன முதல் பாசுரம் ஏற்கனவே நாம் பண்ணிட்டோம். ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டே நானேரேழ்வென்னான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. எல்லா பாசுரத்துக்கு அந்த முழு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அதனால் அதெல்லாம் ஞாபகப்படுத்திப்போம். இதில் என்னென்னா, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு சொன்னார். இத்தனை நாளாக சிருஷ்டி காலம் தொட்டு இவன் வைஷ்ணவனாகவே ஆகலை. இப்போ தான் ஈஸ்வர சௌஹார்தம் வந்த போதிலேருந்து தான் இவன் வைஷ்ணவனாகிறான். அதனால் யாதிர்ச்சி சுகிருதம் பண்ணுறான். அந்த யாதிர்ச்சி சுகிருத்தை பெருமாள் அதை கணக்கு பண்ணிக்கிறான். அதனால் இவனை விஷ்ணு கட்டாட்சம் பண்ணுறான். அவனுடைய கட்டாட்சத்தை இவன் மேலே பிறக்கிற போது சொல்லிடுறான். அதனால் இவன் மோட்சார்த்த சிந்தகனாகிறான். அதனால் இவன் வைஷ்ணவனா எப்போ ஆவான்? வைஷ்ணவன்றதுக்கு என்ன அர்த்தம்? எவன் விஷ்ணு எவனை தன் மனசில் வைக்கிறானோ அவன் வைஷ்ணவன். எவனுடைய மனசில் விஷ்ணுவை வைக்கிறானோ அவன் வைஷ்ணவன். இப்போ ஈஸ்வர சௌஹார்தம்னு நம்ம இடத்துல ஏதோ ஒரு நாள் பெருமாள் அந்த ஆச்சாரிய பிராப்திக்கு முதல் காரணமாக இருக்கிற சௌஹார்தத்தை வைக்கிறான் தன்னுடைய மனசில். அவன் திருவுள்ள பத்துறான். அதனால் இவன் முதல்ல வைஷ்ணவனாரான். அன்றைக்கி தான் அந்த அதான் கோனேரியில் திருமலையில் இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியில் நான் ஒரு கொக்கா நான் இருந்தால் கூட, பிறவி இருந்தால் கூட, அந்த பாகவதாளுடைய கட்டாட்சத்தினால நான் வைஷ்ணவத்தன்மையை பெறுவேன். எப்படி கொக்கு எப்படி வெள்ளையாக இருக்குது, கொக்கு வளைந்ததாக இருக்குது, அதனுடைய உடம்பு வளைஞ்சி தானே இருக்குது, அது தலை அப்படி போயிட்டு இப்படி, ஏன்னா மீனெல்லாம் கொத்தி சாப்பிட்றது. அதே மாதிரி வைஷ்ணவன்லாம் அல்ப பலத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அதனால்
பரமபலனாக இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்தை தான் ஆசைப்படுவான். சின்ன சின்ன அல்ப பலன் வந்ததுன்னா அதெல்லாம் விட்டுடுவான். கொக்கும் என்ன பண்ணும், சின்ன மீன்லாம் வரைச்சே சாப்பிடாது, வாய் மூண்டே இருந்துட்டு அப்போ சின்ன மீன்லாம் போகிறத பார்த்துட்டு பெரிய மீன் அந்த பக்கமாக வரும், வரைச்சே டக்குன்னு அதை எடுத்துடும். அந்த மாதிரி பரம பலத்தை உயர்ந்த பலத்துக்கு தான் ஆசைப்படுவான். என்ன வெள்ளை வெளையல்னு சாத்விக புத்தியோடு இருப்பான், பொறுமையாக இருப்பான் வைஷ்ணவன். அதான் வந்துடுத்து உடனே இது பண்ண மாட்டான். என்ன பரமபலன் வர வரையில் காத்துன்னு இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடிய தன்மை எப்படி வருது? அங்கே கோனேரியில் பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதாலாம் என்ன பண்ணுறா, கை கால்லாம் சோதிச்சுண்டு ஆச்சமனம் பண்ணி மந்திர ஸ்நானங்கள்லாம் பண்ணி பெருமாள் கைங்கரியத்துக்கு இன்னும் பரிசுத்தமாக போகிறதுக்காக என்ன ஆச்சமனாதிகள் பண்ணி மந்திர ஸ்நானம் பண்ணி போகிறாளே. அப்படிப்பட்ட பாகவதாளுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதுனால இவன் வைஷ்ணவனாரான். அதான் கொக்கு, அதுதான். அதனால் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்னு காண்பிச்சார். அதனால் இது ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் அப்படின்றது. இது எப்படி நடக்கிறது? ஈஸ்வரனுடைய சௌஹார்தத்தினால தான் இது நடக்கிறது அப்படின்ற அந்த முதல் காரணத்தை காண்பிக்க. அப்போ தான் அவன் வைஷ்ணவனாரான். அந்த வைஷ்ணவத்தன்மை கோனேரியில் இது பண்ணால் வருது அந்த பாகவதாள் கட்டாட்சத்தினால. அப்படின்றதுனால இதில் ஈஸ்வர சௌஹார்தத்தையும் இதில் குறிப்பிட்டார், காண்பிச்சார். இவனும் வைஷ்ணவத்தன்மையை அடையறான்றதையும் காண்பிச்சார். பாகவத சம்சர்க்கத்தினால பாகவதாளுடைய சேவை அதுவே ஒரு கைங்கரியம். அதனால் இவனுக்கு வரக்கூடிய பலன் வைஷ்ணவத்துவம் வந்தது அப்படின்றதையும் சொன்னார். அதனால் நேற்று பாசுரத்தில் இது இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு 2ஆம் பாசுரத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதிவன் ஷடகோபாஜீன் யதிவர்யான் வஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதிதிசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.